வணக்கங்க. நம்ம பிறந்தது தமிழ்நாடு. நம்ம தமிழன். நம்மளுடைய மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழிக்கு இணையான ஒரு மொழி இந்த உலகத்தில் இருக்காங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா தமிழ் மொழியை பற்றி நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ்னாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடின்னு சொன்னாங்க, மூத்த தமிழ்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட உண்மையான தமிழை நம்மளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மொழின்னு நம்ம கற்றுக்கலைன்னா, அதை தெளிவாக தெரிஞ்சுக்கலைன்னா, அதனுடைய உண்மையை நம்ம புரிஞ்சுக்கலைன்னா, அதனுடைய பரிணாமம் பற்றிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலன்னு சொன்னால் நாம் நம்முடைய மொழியை இழப்போம். ஒரு மொழியை ஒரு இனம் இழந்தால் அதனுடைய நிலைமை என்னென்னு தெரியுங்களா? தயவு செஞ்சு உங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான மொழி, பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான மொழி. அதான் சொல்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? அதாவது கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த மொழி தோன்றியதுக்கு சொன்னால் அதனுடைய உண்மையை பற்றி நீங்கள் அவசியமாக தெரிஞ்சுக்கணும். அதன் உண்மையினுடைய என்ன நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ் அப்படின்னு சொன்னாவே அது இனிக்கக்கூடிய இனிமையான மொழி. அப்படிப்பட்ட அருமையான மொழியை விட்டுட்டு நீங்கள் வேற்று மொழியை கற்றுக்கிறத பற்றி நான் எதுவுமே சொல்லலை, உங்களை நான் குறை சொல்லலை. நீங்கள் வேற்று மொழியை கற்றுக்கிறதா இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய தமிழ் மொழியில் நீங்கள் திறமை பெற்றால்தான் தமிழ் மொழியுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பார்த்து வியப்படைவீங்க. அப்படிப்பட்ட வியப்பு நிறைந்த ஒரு உண்மையான உன்னதமான ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. இதை பற்றி பேசலாம், எவ்வளோ பேசலாம். தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய உண்மை அர்த்தங்களை நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கல. தமிழ் மொழியை நம்ம கொஞ்சமாக இழந்துட்டு சிதைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளே சிதைக்கிறது நம்ம மொழியை நல்லதில்லை. நம்மளுடைய மொழி நம்மளால் சிதையக்கூடாது. நம்மளுடைய வருங்கால குழந்தைகள் நம்மளுடைய மொழியை இன்னும் தெளிவாக பேச வேண்டும். மொழியினுடைய தன்மையை அவர்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த மொழி தோன்றியது? உள்ள வார்த்தைகளை பார்த்தால், ஒவ்வொரு வார்த்தைகளை பார்த்தால் 26 எழுத்துக்களை மட்டுமே கொண்ட ஒரு மொழியில் உள்ள அந்த எழுத்து 247 ஒலிகளை கொண்ட நம்மக்கிட்ட இல்லாத எழுத்தா சொல்லுங்கள்? 246 30 எழுத்தில் சில மொழிகள் இருக்குது, 20 எழுத்தில் சில மொழிகள் இருக்கலாம், 25 எழுத்தில் சில மொழிகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் மொத்தமே 247 ஒலிகள். அந்த 247 ஒலிகளையும் 21 வடிவங்களில் நம்ம 30 எழுத்துக்களில் முடிக்க முடியும். அந்த 30 எழுத்துக்களே போதும். அந்த 30 எழுத்துக்களை வச்சே நம்ம என்ன செய்யலாம்? தமிழை முழுமையாக தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் நிச்சயமாக படிக்க முடியும். நாம் அதை மாதிரி ஏன்னா நம்மளுடைய எந்த வகையில் ஏமாந்தோம், எப்போ நம்ம ஏமாந்தோம், எப்படி நம்ம ஏமாற்றப்பட்டோம் என்ற விஷயங்களை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்கள் 30 தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எப்படி 30 என்று என்னிடம் கேளுங்கள். அந்த 30 எழுத்துக்களையும் உங்களிடம் காண்பிக்கின்றேன். அந்த 30 எழுத்துக்கள் ஆயுத எழுத்துடன் 31 எழுத்து நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இவ்வளவு எளிமையான தமிழை நாம் ஏன் விரிவாக்கி வைத்து நாம் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிவதற்கு இந்த 30 எழுத்துக்களை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், 30 எழுத்துக்களை எப்படி நாம் எழுதலாம், படிக்கலாம், உச்சரிப்பு கோளாறின்றி பேசலாம் என்பதை தெரிந்து கொள்ள என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய இந்த விளக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் யூடியூப் சேனல் தமிழ் புதுமை புதுமை தமிழ் புதுமை தமிழ் PUTHUMAMI புதுமை தமிழ் TAMIL புதுமை தமிழ். நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இன்னும் நல்ல விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.